ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன்னாலே இமீடியட்டா உங்க கண்ணுக்கு தெரியறதும் கிராட்டிடியூட் தான். அதை சார்ந்த வீடியோ தான் இது. மோஸ்ட் பீப்புள் இந்த டெஸ்ட்ல, நான் சொல்ல போற டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருக்காங்க. நீங்க பாஸ் ஆறீங்களான்னு பார்ப்போம். அப்படி என்னடா அந்த டெஸ்ட்னு கேட்டீங்கன்னா, கிராட்டிடியூட் டெஸ்ட், நன்றி உணர்வுக்கான தேர்வுனே சொல்லலாம். என்னடா நன்றி உணர்வுக்கெல்லாம் டெஸ்ட் ஆடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நன்றி உணர்வு தான் இல்லவே இல்ல மனிதர்கள் கிட்ட. நான் பெரும்பாலான மக்களை பாக்குறேன். நன்றி உணர்வுனா என்னங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப வச்சுதானே ஆகணும் உங்களுக்கு டெஸ்ட். தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஒரு நாள் டெய்லி பேசிஸ்ல உங்களை சுத்தி பாத்தீங்கன்னா 100 விஷயம் பிளெஸிங்ஸா இருக்கு. ஆனா அந்த 100 பிளெஸிங்ஸை விட்டுட்டு நீங்க ஒரே ஒரு ப்ராப்ளம் உங்க நாள்ல வரும். அதை அப்படியே பிடிச்சி சுத்திக்கிட்டே இருப்பீங்க. அண்ட் அந்த ப்ராப்ளம் ஒரு நாள்ல இருந்து 2 நாள் ஆகும், வாரக்கணக்காகும், மாதக்கணக்காகும். சில பேரெல்லாம் பிளெஸிங்ஸை பார்க்காம இயர் கணக்குல, வருஷ கணக்குல பிரச்சனைகளை மட்டுமே சுத்திட்டு இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். அதுல இருந்து விடைபடாம இருக்கிறவங்களையும் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா உங்க மைண்ட் கிட்ட நீங்க ப்ராப்ளத்தை கொடுத்துட்டீங்கன்னா திருப்பியும் அந்த ப்ராப்ளத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கும். அதுதான் ட்ராப்பே. இப்போ இந்த கணத்துல சொல்லுங்க, உங்க லைஃப்ல நடக்கிற 3 விஷயம் தான் கேட்கறேன். ரொம்ப நாள்ல 3 நல்ல விஷயத்த சொல்லுங்க. அந்த 3 நல்ல விஷயம் சொல்றீங்க இல்லையா, அப்படியே இமீடியட்டா ரைட்டிங்குள்ள கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த 3 விஷயம் கூட உங்களால சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்ல எழுத முடியலன்னா, ஐம் சாரி டு சே திஸ், உங்க மைண்ட் ஃபுல்லா நெகட்டிவிட்டிக்கு தான் அடிக்ட் ஆயிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, 100 பிளெஸிங்கை விட்டுட்டு ஒரே ஒரு ப்ராப்ளத்துக்கு அடிக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கங்க்ராச்சுலேஷன், நீங்களும் அதுல முதன்மையானவர் தான். உங்க பிரெயின்ல நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எந்த தாட்டை ரிப்பீட்டடா இருக்கீங்களோ அது அப்படியே உங்க லைஃப்ல டிஃபால்ட் ஆயிரும். உங்க லைஃப்ல குறையான விஷயத்தை நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப கஷ்டமாயிரும். உங்ககிட்ட இருக்க பிளெஸிங்ஸ் அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது லைஃப் பயங்கர சக்தி வாய்ந்ததாகிறத நீங்க பாப்பீங்க. ஏன்னா என் லைஃப் மாறி இருக்கு. நன்றி உணர்வு மட்டும்தான் என் லைஃபை கீழே இருந்து மேலே கொண்டு வந்தது. லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சு இமீடியட்டா நான் ஃபாலோ பண்ணது கிராட்டிடியூட் தான். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன்னாலே இமீடியட்டா உங்க கண்ணுக்கு தெரியறதும் கிராட்டிடியூட் தான். அதை சார்ந்த வீடியோ தான் இது. கிராட்டிடியூட், நன்றி உணர்வுனா ஜஸ்ட் எமோஷன் மட்டும் இல்லைங்க, ஒரு உணர்வு மட்டும் இல்லது, அது ஒரு டிசிப்ளின். நீங்க அதை பிராக்டிஸ் பண்ண அப்படியே நீங்க மாறுவீங்க நல்லதை மட்டுமே பாக்குறதுக்கு. அப்ப நல்லதை மட்டுமே பாக்குறீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் இன்னும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை, நல்ல மனிதர்களை, நல்ல சுச்சுவேஷன்ஸை காட்டிக்கிட்டே இருக்கும். இது எனக்கு கண்கூடா நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நான் டெய்லி பேசிஸ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி அந்த 3 நல்ல விஷயங்களை யோசிச்சு கமெண்ட்ல எழுதிட்டீங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன், யூ பாஸ் த டெஸ்ட். அப்போ இதுதான் தொடக்கம். இவ்வளவு நாள் நீங்க இதை பண்ணாம இருந்தீங்கன்னா கமெண்ட்ல ஐ பாஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. கிரேட்ஃபுல்லா இருக்க 3 விஷயத்தை நீங்க எழுதிருந்தீங்கன்னா மட்டும். அப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இதுதான் தொடக்கம். இத நான் சொன்ன இல்லையா, டிசிப்ளின், டெய்லி பேசிஸ்ல நீங்க எழுதினா மட்டும்தான் உங்க வாழ்க்கை அற்புதமா மாறுறத கண்கூட பாப்பீங்க. அப்போ டெய்லி ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? இதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஒரு நோட்டை வச்சுட்டு இல்ல ஒரு ஜேர்னலை வச்சுட்டு நீங்க எழுதலாம் இல்லையா? நிச்சயமா எழுதலாம். நான் அடுத்த வீடியோல எப்படி அதை ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ so much for watching. Happy manifesting.